ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு வில்லேஜ் தான். அங்கே வந்து ஒரு டீ கடையில் வந்து நாங்கள் வடை சாப்பிட்டுட்ருக்கோம். வடை சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் வாங்கிட்டுருக்கோம். மதியம் லன்ச் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். நாங்கள் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் அங்கே போனோம். டீ கடையில் வந்து டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அங்கே மதியம் சாப்பாடுமே அப்படியே வாங்கிக்கிட்டோம். அங்கெல்லாம் ரேட்லாம் வந்து வெறும் 60 ரூபா தான், ரொம்ப கம்மி தான். ஏன்னா இங்கே சிட்டி சைட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. வடக்கடையில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறோம். வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். மூணு சாப்பாடு இருக்கா? அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியா? சாம்பார் அட்டவா இங்கேயா? பாவம். அப்புறம் புடுங்க. நிறைய ஆவாரம் பூவெல்லாம் நாங்கள் பறிச்சுக்கிட்டோம். பறித்து ஒரு கேரி பையில் போட்டுட்டோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து காய வைக்கணும்ல, அதனால் கேரி பையில் போட்டாச்சு. பறிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வார வழியில் வந்து நிறைய ஆடுகளாக இருந்தது. ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆடுகள்னால் நிறைய இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அது பார்க்கும்போது எனக்கு வந்து சீவலப்பேரி படத்தில் ஒயிலா பாடும் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் பாருங்கள். ஆடுகளெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் நாற்று நட்டுருந்தாங்க. நாற்றெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து சூரியகாந்தி பூச்செடி பார்த்தோம். சூரியகாந்தி பூச்செடி வந்து நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அது சூரியன் எந்த திசையில் நிற்கிதோ அந்த திசையை பார்த்த மணிக்கு இதுவும் நிற்கும். சூரியன் வந்து கிழக்கில் இருந்துச்சுன்னா அதுவும் கிழக்கு 10 மணி நிற்கும். அப்படியே அது வந்து என்ன சொல்கிறது, அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த டைரக்ஷன் நோக்கி இது போய்கிட்டே இருக்கும். நாங்கள் வந்தது ஈவினிங் டைமிங்னால சூரியன் மேற்கில் இருந்தது. அப்போ அந்த சூரியகாந்தி பூவெல்லாம் மேற்கு திசையை பார்த்தாப்புல இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி பாருங்கள். எங்கேயும் போனோன்னா நல்லா இறங்கி பார்த்துட்டு போங்க. எல்லா இயற்கை காட்சிகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சூரியகாந்தி நிறைய பயிரிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்தது. நீங்கள் அப்புறம் ஒரு டீ கடையில் நிப்பாட்டினோம். அது எங்கன்னு பார்த்தோன்னா திருவேங்கடத்தில் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ வடை எல்லாம் சாப்பிட்டோம். அங்கே சூட பணியாரம் போட்டிருந்தாங்க, கருப்பட்டி பணியாரம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பணியாரம் 5 ரூபான்னு சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்லா இருந்தது. கருப்பட்டியில் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எவ்வளோ மொத்தம் எவ்வளோ வருது? மொத்தம் 5 பணியாரம் 40, 5 2 7 பணியாரம், 7 பணியாரம் 35 40 35 25 3 75 21 96.
எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கம்மாக்கரை இருக்கும். கம்மாயில் வந்து தண்ணிலாம் இருக்குது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஏன்னா நிறைய பறவைகள்லாம் இங்கே வருங்க. ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்